இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியிலே ஜஸ்டின் அகல்யா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மானுவேலின் இரண்டாவது பிறந்தநாள் நன்றியாகவும், நல்ல உடல் நலம் எதிர்காலம் பெற வேண்டியும் ஜேம்ஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், மற்றும் சோலார் லைட் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வேண்டியும் ஜியோ செரில் பிறந்தநாள் நன்றியாகவும், சென்ட் தாமஸ் அகாடமி சிபிஎஸ்இ ஸ்கூல் நன்றியாகவும், இர்சன் ஆண்ட் எலிசபெத் குடும்பத்தார் நன்றியாகவும், ஆண்டனி மஞ்சுளா மற்றும் அவருடைய குடும்பத்தார் நன்றியாகவும், எலி நான்சி ஸ்டீஃபன் ராஜ் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், சுகப்பிரசவம் வேண்டியும் சகாயராஜ் விஜயா குடும்பத்தார் நன்றியாகவும், அமுதா இயேசு மோனிகா ஷாமலா நன்றியாகவும், எல்லப்பன் வேளாங்கண்ணி குடும்பத்தார் நன்றியாகவும், இயேசு ரத்தினம் குடும்பத்தார் நன்றியாகவும், ஜெரி வில்லவராயன் மற்றும் குடும்பத்தார் நன்றியாகவும், இதா பாஸ்கர் குடும்பத்தார், கீதா வில்லியம் தாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தார் நன்றியாகவும், ஜே கார்மன் நன்றியாகவும், பணிகள் சிறக்க வேண்டியும் எம் ஜெயசேகர் லீனா ரோஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தார் நன்றியாகவும், அருள்மேரி அந்தோணிசாமி குடும்பத்தார் நன்றியாகவும், புதுமை வேந்தன் பிறந்தநாள் நன்றியாகவும், திருமணவரன் வேண்டியும் ஐவன் இருதயராஜ் குடும்பத்தார் நன்றியாகவும் கொடுக்கிறார்கள். மேலும் டாக்டர் அஜி கிறிஸ்டு ஜேம்ஸ் 2021 நடைபெற இருக்கின்ற நீட் தேர்விலே தேர்ச்சி பெறவும், பிஜி ரேடியாலஜி படிக்க சென்னை மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்க வேண்டியும், அலோசியஸ் நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும், அன்பரசி அசோக் குழந்தை மரம் வேண்டியும், ஷாமிலியம் விரைவில் அரசு வேலை கிடைக்க வேண்டியும், சிவகுமார் கோஷ் ராய் சஞ்சய் மூர்த்தி உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், முருகன் செந்தில் மூர்த்தி சந்திரன் தாமோதரன் நாதன் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், ஜெயசுராஜ் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், அலங்காரம் குழந்தை வரம் வேண்டியும், நான்சி ஆண்டனி விஜய் ஆண்டனி குழந்தை வர வேண்டியும் இத்தருப்பலியிலே மன்றாடுகிறார்கள். மேலும் மரித்த ஜோசப் ரவி ராஜ் தன்ராஜ் மனோகர் உடைய ஆண்மேலை பாதலுக்காகவும் திருப்பலியை மன்றாடுகிறார்கள். மேலும் இங்கு கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களை அன்னையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, மலை மேல் உள்ள ஊர் மறைவாய் இருக்க முடியாது என்ற வார்த்தைக்கு ஏற்ப இந்தியாவின் பாதுகாவலரான தூய தோமா தேசிய திட்டத்தில் வீற்றிருக்கும் அன்னை மரியாளின் திருவிழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இதமான இம்மாலை வேளையில் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை அவள் அற்புதமானவள், அழகுள்ள மாசற்ற இதயமுடையவள். இன்னும் சிறப்பாக அன்னை மரியாள் ஒரு ஆலயம் என்றால் மிகையாகா. ஏனெனில் ஆலயமாகிய இயேசுவியே தன் கருவில் தாங்கியவள். இறைவன் தொடக்கத்திலே தன் மீட்பின் திட்டத்தில் இயேசுவை ஈன்றெடுக்க அவருடன் பயணிக்க முன்குறிக்கப்பட்டவள். இறைவாக்கிற்கு அகட்டும் என்றுரைத்து தன்னை முற்றிலும் கையளித்தவள். அவளின் விசுவாச கீழ்ப்படிதலால் இறைவனின் முதல் உடன்படிக்கை பேழையாகிறாள். நாம் இறைக்குறளுக்கும் வார்த்தைக்கும் செவிசாய்க்கிறோமா? தூய லூக்கா நற்செய்தி 1:26 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தால் தெளிவடையும். மரியாளின் உறவினரான எலிசபெத் அம்மாவை மரியாள் சந்தித்து வாழ்த்து கூறும்போது, எலிசபெத்து தூய ஆவியின் வல்லமையால் பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீர், உன் வயிற்றில் உள்ள கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றதே, இறைவாக்கியை நம்பியவரே வாழ்க என வாழ்த்துகிறார். இவ்வார்த்தைகளே நமக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றாகும். இயேசுவை கருத்தாங்கி அன்னை மரியாள் நாள்தோறும் இறைவனின் வாக்கை தன்னுள் நிறுத்தி சிந்தித்து தியானித்து வந்தாள். இயேசுவின் வருகைக்கு தன்னை தயாரித்து வந்ததால் மறைநூலை தினமும் வாசித்து தெளிவு பெற்றாள். இந்நிகழ்வை மையப்படுத்தியே நாம் ஒவ்வொரு ஆண்டும் கருத்தாங்கிய அன்னையின் விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். அவரின் பரிந்துரையால் நாம் அடைந்த நன்மைகள் அன்னையிடம் வருவோர் மன்றாடுவோர் ஒரு நாளும் வெறுமனே திரும்பி சென்றதில்லை. மகப்பேறு இல்லா, திருமணமாக, வேலையில்லா, நோயிற்றோர், இன்னும் பல எத்தனையோ தேவைகளுக்கும் அன்னை தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்று தருகிறாள், தந்து கொண்டே இருக்கின்றாள் என்பது நிதர்சனமான உண்மை. இத்திருத்தலத்தில் பணியாற்றிய அருட்பணியாளர்களும் இறை மக்களுமே இதற்கு சான்றாவார். இயேசுவின் வருகைக்கு
நாமும் நம்மையும் நம் உள்ளத்தையும் பாவக்கரை நின்று தூய்மையாக்குவோம். அன்னையின் நற்பண்புகளால் பணிவு, அமைதி, தூய்மை, இறைவார்த்தையை நாளும் வாசித்து சிந்தித்து தியானித்தல், இறையன்பு, பிறரன்பு, மறையுறைக்கு செல்லுதல், பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு, தாயன்பு, ஒற்றுமை, சமாதானம், விட்டு கொடுத்தல் போன்ற நற்பண்புகளை நமதாக்க இத்திருப்பலியில் வரம் கேட்போம். அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று இறைவாக்கினர் எசாயா 61:6 கூறிய இறைவார்த்தைக்கு ஏற்ப தன் பணி வாழ்வை தனதாக்கி ஆன்மீகத்தில், அயற்சைகளில், ஒழுக்கத்தில் கடமை, கண்ணியம், நீதி தவறாமல் நீதிக்கு குரல் கொடுத்து தாயை போல் நம்மை வழிநடத்தி வரும் நல்லாயனாம் செம்மொழி பேசும் செம்மல் நம் சென்னை மறைமாவட்ட ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்ற கருத்தாங்கிய அன்னை மரியாளின் பரிந்துரையால் இறையாசிர் பெற்றுத்தர அவருடன் வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்களையும், இருபால் துறவரத்தோரையும், இறைமக்கள் அனைவரையும் தன் பணிவாழ்வால் அருள் சேர்க்கும் தூய தோமா தேசிய திருத்தல அதிபர் அருட்பணி அருள்ராஜ் உடன் தோள் கொடுத்து உழைக்கும் அருட்பணியாளர்கள் சார்பில் மீண்டும் இருக்கரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இயேசுவை எதிர்நோக்கி அன்னை மரியாளின் புனிதமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இத்திருப்பலியை அந்தோணி வீணோ குடும்பத்தார் நன்றியாகவும், பத்மினி ஏசுதாஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், ஜெயசேகர் லீனா ரோஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், அருள்மேரி அந்தோணிசாமி குடும்பத்தார் நன்றியாகவும், புதுமை வேந்தன் பிறந்த நாளை நன்றியாகவும் திருமண வரன் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல். வழி
மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாட இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து அன்னை மரியாவை போலவே ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்ய அவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அடையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-12. அரண் சூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆளுநர் கோலால் கன்னத்தில் அடிபெறுவான். நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லேகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலரை என் சார்பாக ஆளுகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிய காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். அசீரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போது, நம் அரண்களை அழித்தொழிக்கும் போதும் அவர்களுக்கு எதிராக மேய்ப்பர் எழுவரையும் கட்டுவேன். குறி சொல்லுவோர் உன்னிடம் இல்லாதொழிவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்ற பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. திருவெளிப்பாட்டு நூற்றிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாட்கள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் உண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றி அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்தி ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே,
மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு, தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அலகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புடைய சகோதரர்களே, சகோதரிகளே, கொரோனா பெருந்தொற்று நம்மை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து விட்டது. ஏறத்தாழ 9 மாதங்களுக்கு பிறகு இந்த புனித மலையில் இப்படி ஒரு வழிபாட்டில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மையும் உலக மக்கள் அனைவரையும் விடுவித்தருள வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னை மரியாவின் பெருவிழாவை சிறப்பிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். தன் மக்களை மீட்க ஆண்டவர் விரைந்து வருவார் என்கிற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாம் மீட்பர் இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். இப்படி நாம் காத்திருக்கிற வேளையில எவ்வாறு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்வது என்கிற கேள்விக்கு அன்னை மரியாவை நம் கண்களுக்கு முன் ஒரு எடுத்துக்காட்டாக, மேல்வரி சட்டமாக அன்னையாம் திரு அவை வைக்கின்றது. அன்னை மரியாவை போல ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு உங்களை தயார் செய்யுங்கள் என்று அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆமாம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா
இறை வேண்டலில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து அதை ஆழமாய் தியானித்து ஜெபித்து வந்தார் என்பது நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். அதே வேளையில் அன்னை மரியாள் மனிதநேய பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இப்படித்தான் அவர் ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை தயார் செய்தார். ஆகவே நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக, ஒரு மீட்பருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்கிற பொழுது ஜெபத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும், அதையும் தாண்டி மனித நேய பணிகளில் நம் சகோதர சகோதரிகளை வாழ வைக்கின்ற பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதும் இறைவனுடைய வருகைக்காக நம்மை தயார் செய்கின்ற மேலான வழிகள் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோர், ஃப்ராட்டெல்லி தூத்தி, துன்பத்தை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருந்துவிட முடியாது. இதை இன்றைக்கு நாம் ஆழமாய் சிந்தித்தாக வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகள் படுகிற துன்பத்தை கண்டு, அவருடைய துயரத்தை கண்டு, அவர்கள் அடிபட்டு கிடப்பதை பார்த்து நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்து விடுகிறேன் என்றால் அது எப்படி ஒரு கிறிஸ்துவ மனப்பான்மை ஆகும்? We cannot be indifferent to suffering என்று அழுத்தமாக குறிப்பிடுகிறார் திருத்தந்தை அவர்கள். We cannot be indifferent to suffering. இரண்டு வகை மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறார்கள். இரண்டு வகை மனிதர்கள். ஒரு வகை அடிபட்டு கிடப்பவன், காயப்பட்டு கிடப்பவன், துன்பத்திலே துடித்துக் கொண்டிருப்பவனை பார்த்து ஓடி சென்று உதவி செய்கிறவன் ஒரு வகை. இன்னொரு வகை துன்பத்திலே துவண்டு கொண்டிருப்பவனை, துயரத்தில் வாடி கிடப்பவனை, காயம்பட்டு கதறி கொண்டிருப்பவனை பார்த்தும் பாராமல் ஒரு பக்கமாய் ஒதுங்கி செல்வது இன்னொரு வகை. இப்படி இரண்டு வகைதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் எந்த வகை என்று திருத்தந்தை நம்மை கேட்கின்றார். நீங்கள் எந்த வகை? எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைத்தல், நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை தயார் செய்ய வேண்டும் என்றால், நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுடைய துன்பத்தை துடைப்பவர்களாக, அவருடைய கண்ணீரை துடைப்பவர்களாக, அவருடைய சுமைகளை தாங்குபவர்களாக நாம் இருந்தாக வேண்டும். அப்படித்தான் ஆண்டவருடைய விழாவுக்காக, வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்ய முடியும். பெரிய பெரிய கருத்தரங்குகள் நாம் ஏற்பாடு செய்வதனால் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்து விட முடியும். ஆண்டவரை உதரத்திலே தாங்கி இருக்கிறார். ஆண்டவர் கடவுளுடைய மகனுக்கு தாயாய் நீர் இருக்க பேறு பெற்றிருக்கிறீர் என்று அவருக்கு நற்செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு சூழலில் ஆண்டவரை தாங்கி அவர் எலிசபெத்தை காண செல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை தயார் செய்கிறார்? ஜெபத்தோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கருத்தோடு படித்து தியானித்து ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, மனித நேய பணிகள். அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. எலிசபெத் அம்மாளுக்கு அந்த வேளையிலே உதவி தேவைப்படுகிறது. ஆகவே அவரை நாடி செல்கிறார். 3 மாதங்கள் அவரோடு தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது. அதுதான்
அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை வரவேற்க, தன் உதரத்தில் தாங்கி இருந்த உலக மீட்பரை வரவேற்க அவர் செய்தது அதுதான் மனித நேய பணிகள். அதுதான் இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அதே போலத்தான் நீங்கள் கானாவூர் திருமண நிகழ்வு யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கானாவூர் திருமண நிகழ்வு எடுத்துக்கொண்டால் கூட அதிலும் அன்னை மரியாள் வாழ்வு தருவதில் நாம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நம்மை தயார் செய்கிறோம். இந்த ஒரு கருத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாம் இங்கே ஒன்று கூடி இந்த வழிபாடு நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த வழிபாட்டிலே இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த செய்திக்காக நாம் நன்றி கூறுவோம். அதாவது அவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்றால் நம் சகோதர சகோதரிகளை வாழ வைக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய மக்களை சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிற மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும், அவர்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்கிற இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வைப்பவர்களாய் மாறுவோம். அது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு, ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்கு மிகச்சரியான உன்னதமான வழி என்பதை நாம் உணர்வோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகன் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியால் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஜி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே முழுக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபட வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை எதிர்நோக்கிய அன்னையின் விழாவை கொண்டாடுகிற வேளையில நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் பக்தியோடு நம்பிக்கையோடு எழுப்புவோம். திரு அவைக்காக நீங்கள் ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நாம் கடவுளின் திருப்பணியாளர்கள் என்று பெயர் பெறுவீர்கள் என்றும், நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள் என்றும் ஏசாயா இறைவாக்கினரின் கூற்றிற்கு ஏற்ப இறைவா உம்முடைய ஊழியன் பிரான்சிஸ் திரு அவையை வழிநடத்த தேவையான உடல் உள்ள ஆன்மா பலனை தர அவரின் பணி வாழ்விற்கு தேர்ந்து கொடுத்த உழைத்து வரும் ஆயர்கள் அரும் பணியாளர்கள் அனைவரையும் உம் வல்லமையால் நிறைத்து உம் மந்தைக்காக எம்மை உம் வழியில் நடத்தி செல்ல வரம் அருள தூய கருத்தாங்கிய அன்னை மரியாள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆழ்வோரின் மாதிரியே இறைவா, ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன். கொள்ளையையும் குற்றத்தையும்
அநீதியையும் ஜாதி, இன, மொழி, சமய வேற்றுமையையும் வன்முறையையும் வெறுக்கும் என் அன்பு இறைவா, அனைத்து மக்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு என உணர்ந்து ஆட்சியாளர்கள் சமத்துவ சகோதர நெறியில் வாழ அருள் தர இறைவா தூய கருத்தாங்கிய அன்னை மரியாள் வழியாக மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, ஆண்டுதோறும் அதிக மழையாலும் மழையின்மையாலும் துன்புறும் விவசாயிகளையும் அவர்கள் குடும்பத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் தாராள மனம் திறந்து அவர்களின் வேதனை நிறைந்த போராட்டத்திற்கு நல்லதொரு பதிலையும் தேவையான உதவிகள் வழியாக வாழ்வாதாரத்தை வளப்படுத்த வேண்டிய வரம் தர கருத்தாங்கி அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை என்று மொழிந்த எம் தெய்வீக மருத்துவரை இறைவா, கொடிய நோய் தொற்றினால் உலகமே பெரும் அளவில் அழிவை சந்தித்து வருகின்றது. இன்னும் அதை தடுக்க சரியான மருந்துகளும் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டுபிடிக்க இயலாமல் அறிஞர்கள் தவிக்கின்றனர். உம் தூய ஆவியின் வல்லமையால் விரைவில் சரியான மருந்துகள் கண்டுபிடிக்க அருள் தர தூய கருத்தாங்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறர் அன்பின் முன் அடையாளமாய் இயேசுவின் மீட்பு பணியில் உடன் பயணித்த எம் அன்பு கருத்தாங்கிய அன்னை மரியே, நாங்களும் எம்முடன் வாழும் ஏழை எளியோரை நேசிக்கவும் பிறருக்கு தேவை எதுவென அறிந்தும் உதவாமல் பாராமுகமாய் செயல்படும் தன்னலத்தை விட்டு உமை போல் தேவை உழல்வோருக்கு தேவை அறிந்து உதவும் நல்ல மனமும் பிறர்க்காக ஜெபிக்கவும் இறைவார்த்தை வாழ்வாக்கவும் வரம் தர தூய கருத்தாங்கி அணை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே இறைவா, இவ்விழாவை சிறப்பாக நடைபெற ஊக்கமளித்த எம் தூய பத்ரீசியார் ஆலய பங்கு தந்தை, துணை பங்கு தந்தையர்கள், தூய தோமா தேசிய திருத்தல அதிபர், துணை அதிபர் மற்றும் அருட்பணியாளர்கள், வழிபாட்டு குழுவினர், எம் பங்கு பத்ரீசியார் பாடகர் குழுவினர் மற்றும் உதவிக்கரம் நீட்டியவர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஆகியவரையும் எல்லாவற்றிற்கும் மேலாக இத்திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி அன்னையின் அருளாசி இறை ஆசிரியரையும் பெற்றுத்தந்த எம் பாசமிகு செங்கை மறை மாவட்ட ஆயர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் இன்னும் அதிக இறையாசிரை அவர்களின் மேலும் பொழிந்து இவர்களின் உதவிகளும் பணிகளும் தொடரவும் உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு வாழவும் வரம் தர கருத்தாங்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து நம்முடைய திருமகன் இயேசுவின் பிறப்பிற்கு எங்களை தகுந்த விதையில் இடத்திலே தயார் செய்ய நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்றுள்ள என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முழுமையாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தனது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தனது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உருவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுல
உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், என் ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படவுள்ள திவ்ய நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இத்திருப்பலியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாத சகோதரர் சகோதரிகள் யாராவது பங்கெடுத்துக் கொண்டிருந்தால் இதை பெறுவதற்காக வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நற்கருணையை கரங்களில் பெற்று பெற்ற இடத்தில் உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா 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 இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஆவியாரால் தூண்டப் பெற்று வர இருக்கும் திரு கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தனது ஆட்சியில் வரும்பொழுது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அனைவரும் அமருவோம். ஒரு சில நிமிடங்கள். அவர்களே, இன்று இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் விழாவை இத்திருத்தலத்திலே கொண்டாடுகின்றோம். இன்றைய நாள் இங்கு கூடியுள்ள நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டி ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம். இன்றைய நாளில் நமது மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்கள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரை அன்னையின் பரிந்துரை வழியாக பெற்று தந்திருக்கின்றார். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். ஆயருக்காக ஜெபிப்பது இறைமக்கள் அனைவருடைய கடமை. நமது ஆயருக்காக, மறை மாநிலத்திற்காக, மறை மாநிலத்தின் பல்வேறு தேவைகளுக்காக தினமும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அம்மாவர்களே, இன்று மறை வட்டத்தினுடைய குருக்கள், மறை வட்ட முதன்மை குரு மற்றும் நமது மறை
வட்ட குருக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழா திருப்பலியில் பங்கேற்பது இறைவனுடைய உடனிருப்பை நமக்கு சிறப்பாக அதிகமாக உணர்த்துகின்றது. வந்திருக்கின்ற மறைவட்ட முதன்மை குரு, மறைவட்டத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து குருக்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவுரை எழுப்பி தெரிவித்துக் கொள்ளுவோம். நமது விழா நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த நாட்களில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை அதிபர் அருட்பணி ஜான் ஜோசப் அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய வழிபாடு மற்றும் பாடல்கள் ஒருங்கிணைத்து புனித பத்ரீசியார் ஆலய இறைமக்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நாளை பிற்பகல் 3 மணிக்கு வழக்கம் போல சிறப்பு திருப்பலி நடைபெறும். திருமண வரம், குழந்தை வரம், நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற நேரமாக இந்த வழிபாட்டை நாம் நிறைவேற்றுகின்றோம். எனவே நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க அழைக்கின்றோம். தலைமையேற்று வழிநடத்துபவர் அருட்பணி ஆரோக்கியதாஸ் எஸ்விடி அவர்கள். நாளை மாலை 6:30 மணிக்கு கொடி இறக்க திருப்பலி நிறைவேற்றுபவர் அருட்பணி லாசர் ஞானப்பிரகாசம் எஸ்விடி இல்லத்தந்தை அவர்கள். நாளை வழிபாட்டையும் பாடல்களையும் வழிநடத்துபவர்கள் புனித பத்ரீசியார் இளையோர் மற்றும் ஆங்கில பாடகர் குழுவினர். கொரோனா நோய் தொற்று காரணமாக இவ்வாண்டு நமது திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா எளிய முறையில் கொண்டாடுவதால் இன்று திறக்கப்பட இருந்த சென்னை மெகா குடில் நாம் அமைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதனோடு இந்த நாட்களிலே ஒளி ஏற்பாடு செய்து திருமிகு ஷேகர் ஆடியோ ஜெயபாலன் குழுமத்திற்கு நன்றிகள். எஸ்டிஎம் ஸ்டுடியோ அவர்களுடைய ஒளிபரப்பிற்கு நம்முடைய நன்றிகள். இந்த நாட்களில் மிகவும் கடினமாய் உழைத்து ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். கண்டோன்மெண்ட் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நவநாட்களில் ஆராதனையை வழிநடத்திய துறவர குழுமங்கள் அனைவருக்கும் நன்றிகள். பீட அலங்காரங்கள் செய்த டிஎம்ஐ துறவர குழுமத்திற்கு நன்றிகள். இன்று அதிகாலையில் மலை படிக்கட்டுகளை மழை பெய்த பொழுதும் தூய்மை செய்ய உற்சாகத்தோடு ஒன்று கூடி உழைத்த மத்தியாஸ் நகர இறை மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். திருவிழாவிற்கு நிறைய செலவினங்கள் உண்டு. தாராள உள்ளம் படைத்தவர்கள் காணிக்கைகள் தந்து தாங்குங்கள். அதோடு இந்த நாட்களிலே ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீதத்திற்கான நேரங்கள் இந்த தேசிய திருத்தலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 20ஆம் தேதி காலை 10 to 12 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை. 24 மற்றும் 31 ஆகிய நாட்களில் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான நேரங்களாக குறித்திருக்கின்றோம். நிறைய குருக்கள் அமர்ந்திருப்பார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்த அன்போடு அழைக்கின்றோம். டிசம்பர் 24, 31 ஆகிய நாட்களில் மாலை திருப்பலிகள் மற்றும் நள்ளிரவு வழிபாடுகள் திருத்தலத்தில் இந்த ஆண்டு மட்டும் நடைபெறாது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கின்றோம். டிசம்பர் 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் வழிபாடு நடைபெறும். டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி 1 நாள் திருப்பலி நேரங்கள் காலை 7, 8:30, 10 மணி, மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலிகள், நண்பகல் 12 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி. மீண்டும் அறிவிக்கின்றேன். டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி 1 நாள் திருப்பலி நேரங்கள் காலை 7, 8:30, 10 மணி, மாலை 6 மணி. இந்த நேரங்களில் தமிழிலும், நண்பகல் 12 மணிக்கு ஆங்கிலத்திலும் தேசிய திருத்தலத்தில் நடைபெறும். டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நன்றி ஆராதனை 1 மணி நேரம் இங்கு நடைபெறும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம்.
இந்த விழா நாட்களில் இறைமக்கள் கொரோனா தொற்றின் காரணமாக அரசு கொடுத்துள்ள வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் கடைபிடிக்க வலியுறுத்துகின்றோம். முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளி கடைபிடித்தல், கிருமி நாசினி பயன்படுத்துதல் அவசியம். குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபாடுகளில் பங்கேற்பதை தவிர்க்க பரிந்துரைக்கின்றோம். இந்த ஆண்டு டிசம்பர் 8 முதல் அடுத்த ஆண்டு டிசம்பர் 8 முடிய திருத்தந்தை புனித யோசேப்பு ஆண்டாக அறிவித்திருக்கிறார். புனித யோசேப்பு மீதான பக்தியை வளர்த்துக் கொள்வோம், அவருடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்குவோம். மறைமாநிலத்தின் பாதுகாவலர், மறைமாநிலத்திற்காக, நமது ஆயருக்காக, இறை மக்கள், துறவரத்தார், குருக்கள் அனைவருக்காக இந்த ஆண்டில் சிறப்பாக புனிதருடைய பரிந்துரையை நாடுவோம். திருத்தலத்தினுடைய 2021 ஆண்டுக்கான நாட்காட்டி திருத்தலத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று இங்கே மேடைக்கு அருகாமையிலேயே விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வாங்கி பயன்பெற அன்போடு அழைக்கின்றோம். மலர் அலங்காரம் செய்த திருமிகு கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அனைத்து நாட்களிலும் மலர் அலங்காரம் சிறப்பாக அமைந்திருந்தது. அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்கள் ஆலயத்தின் இருபுறமும் அழகுறு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. உபகார மத மக்கள் இந்த பக்கம் அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த புறம் ஆலயத்தினுடைய தேர் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் ஜெபித்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். வாழ்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நமது மலை அடி வாரத்தில் இருக்கின்ற சென்ட் தாமஸ் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் முறையிலே உங்களிடத்தில் ஒரு சிறிய வேண்டுகோளை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். நமது மறை மாவட்டத்தில் 3 சிபிஎஸ்இ பள்ளிகள் இயங்குகின்றன. 2வது சிபிஎஸ்இ பள்ளியாக இந்த சென்னை மாநகரத்திலே இங்கு தோமியார் மலையடிவாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு வருகின்ற கல்வி ஆண்டு 21-22 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை. எனவே உங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள், உறவினுடைய பிள்ளைகள் யாராவது இருந்தால் இந்த பள்ளியிலே நீங்கள் சேர்த்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஸ்கூல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எங்கே நீங்கள் ஸ்கூல் சேர்க்கலை நடக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக வருகின்ற கல்வி ஆண்டு நடைபெறும், துவங்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் இதை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆனால் ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை வருகின்ற கல்வி ஆண்டிற்கு சேர்க்கைகள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சேர்க்கைகள், இப்பொழுது கூட ஒரு சில பெற்றோர்கள் சேர்க்கைகளை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகள், உறவினருடைய பிள்ளைகள் யாராவது இந்த பள்ளியில் நீங்கள் சேர்த்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் well wishers, we have a CBSE, St. Thomas Academy CBSE school. At the foot of the hill, as you go down, you will see the school, and we have started the admission for the next academic year 2021 and 22. So kindly admit your children if they are in your family and your friends' family. The classes from LKG to 9th standard. So the admissions will start. Even now the admission is going on, but officially we will start from January 16th. After January, the Pongal holidays, we will be starting the admission. Even if you wish now, you are most welcome to get the applications and the admission forms in our school office. You are most welcome. The school office will function from 9:30 to 4:30. Also, we are expecting there are qualified teachers in the subjects of math, science and English. If there are teachers who are willing to teach in our school with a beard and with experience in the CBSE school, you are most welcome to apply to our school, and you can always meet the principal at the office, and the correspondence also at the office counter at any time from Monday to Saturday from 9:30 to 4:30. Thank you very much, and once again we wish you all happy feast. அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி பாடலுக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தல அதிபர் தந்தை
பேரர் தந்தை அருள்ராஜ் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறினார்கள். கண்டிப்பாக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சவால் நிறைந்த சூழல்களிலும் திருத்தலத்தை மிக செம்மையாக வழி நடத்தி கொண்டிருக்கிற அருட்தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மிக எளிமையான முறையில் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்படும் என்று குறிப்பிட்டார்கள். மெகா குடில் இன்றைக்கு திறக்கப்படாது என்று சொன்னார்கள். இதைத்தான் இந்த குருக்கள் கூட்டத்தில் நான் குருக்களை கேட்டுக்கொண்டேன். இந்த ஆண்டு ஆடம்பரங்களை தவிர்த்து மிக எளிமையாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும். இந்த ஆடம்பரங்களை தவிர்ப்பதனால் நமக்கு கொஞ்சம் வரவு இருக்கும் என்றால் அதை ஏழைகளுக்காக செலவிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆகவே அதை போலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பொருள் புரிந்த விழாவாக அமையட்டும். ஏழை எளியவர்களை வாழ வைப்போம், அவருடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைப்போம். மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் கிரேஸ் ஃபில்டு நியூ இயர். எல்லோருக்கும் வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். Thank you.
happy, happy, happy